காலையில எழுந்த உடனே பேப்பர் படிக்கிறது நம்மள பல பேருக்கு பழக்கமா இருக்கு. சிலருக்கு டிவிலையோ ரேடியோலையோ செய்திகளை தெரிஞ்சுக்கிறது வழக்கமா இருக்கும். அதை படிக்கலனாலோ தெரிஞ்சுக்கலனாலோ நாம உலகத்திலிருந்து ரொம்ப தூரமாயிட்டதான ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி படிக்கிற செய்திகள் ஆளுக்கு ஆள் மாறுபடும். சில பேருக்கு உள்ளூர் செய்திகள், சிலருக்கு அதுல வர சுவாரஸ்யமான கதைகள், கவிதைகள், உலக நடப்புகள், அறிவியல் செய்திகள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா தொடர்ந்து உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டான உலக நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளும். ஈரான் ஈராக் இடையிலான போர், பாலஸ்தீனியம் மற்றும் காசா இடையான போர், ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னதான் உலக நாடுகளும் ஐநா சபையும் தலையிட்டாலும் இத முழுசா முடிவுக்கு கொண்டு வரவே முடியல. எந்த நாட்டை கேட்டாலும் முதல்ல அவனை நிறுத்த சொல்லு அப்படின்னு நாயகன் படத்துல வர வசனத்தை தான் சொல்றாங்க. போரோட விளைவுகள் புகைப்படங்களாவோ சில வீடியோக்களாவோ பார்க்கும்போதே நமக்கு நெஞ்சு பதறுது. மனுஷ மனங்கள்ல இருக்கிற வன்மம், பகை, இன உணர்ச்சி, தீண்டாமை, இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் நாகரிகம் அடைஞ்சிட்டான், அறிவியல்ல வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன டிசைன் அப்படின்னு தோணும். அந்த வகையில இந்த தலைமுறை இந்தியர்களாகிய நாம ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. நம்ம இந்தியா ஒரு அமைதி பூங்காவா திகழுது, நிஜம்தாங்க. ஆனா எப்பவுமே அப்படி இருந்துச்சா அப்படின்னா அதுதான் இல்ல. இந்தியாவோட செல்வ செழிப்பு உலக அளவுல பல நாட்டு அரசர்களோட வணிகர்களோட கண்ணை உறுத்திருக்கு. அதை சொரண்ட தொடர்ந்து ஊடுருவல்களும் படையெடுப்புகளும் கூட நடந்திருக்கு. பாரசீகம், துருக்கி, ஈரான், இப்படி பல நாடுகள்ல இருந்து படையெடுப்பு நடத்தியும் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி வாணிபம் செய்யறங்கிற சாக்குலையும் நம்ம நாட்டை சின்ன பின்னமாக்கியிருக்காங்க. நிறைய சுரண்டல்களும் நடந்திருக்கு. இப்படி பல போர்களையும் படையெடுப்புகளையும் சுரண்டல்களையும் இந்தியா சந்திச்சிருந்தாலும் சில சம்பவங்களும் அதோட விளைவுகளும் மக்கள் மனசுல அழுத்தமான வடுவா மாறி நிக்குது. நாகரிகம் அடைஞ்ச மனுஷன் இன்னொரு உயிரை தொந்தரவு செய்யறது எவ்வளவு இழிவானதுன்னு நல்லாவே உணர்ந்திருக்கான். ஆனா நாகரிகத்திலையும் பழக்க வழக்கங்கள்லயும் பண்படாத சில இனக்குழுக்கள் வெறியோட ஒரு நாட்டை தாக்குறதும் அதோட உயிர்களை சிதைக்கிறதையும் செஞ்சிருக்கிறதெல்லாம் கேள்விப்படும் போது நம்மளோட ஈரக்குலையே நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு விபத்துல அதிக அளவு ரத்தம் வெளியேறத பார்த்தாலே மனசு கனத்தும் பதபதச்சும் போற நம்மளுக்கு ஒரே நாள்ல 1,00,000 பேரை தலைய சீவன கதையெல்லாம் கேட்டா என்னவாகும்? நம்ப முடியலையா? நாம இப்ப அந்த மாதிரியான கொடுமைகளையும் நாட்டையே சூறையாடி அந்த நிலைமையிலிருந்து நம்ம மீள்றதுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலான கதையெல்லாம் கேட்கும்போது நொறுங்கி போயிடுவோம். ஆனா நம்ம நாட்டுல நடந்த சம்பவங்களை நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது சரியில்லை. இப்படியான ஒரு கோர சம்பவத்தை நிகழ்த்திய ஒரு கொடுங்கோலனை பத்தி இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அவனுடைய பெயர் தைமூர். வரலாறுல இடம்பெற்றிருக்கிற மிக மோசமான கொடுங்கோலன் மற்றும் கொள்ளையன் இவனாத்தான் இருப்பான். இந்த அடாவடி மன்னனை பத்தி உங்க கூட பகிர்ந்துக்க கூடிய நானு சுபஸ்ரீ முரளிதரன். என்ன நேயர்களே, திகிலோட இருக்கீங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். சர்வாதிகாரத்தின் மன்னன். நம்மில் பலர் அரசியல் அறிவும் ஆர்வமுமின்றி ராமனாண்டாலும் ராவணனாண்டாலும் எனக்கொரு கவலையும் இல்லை என்ற அளவில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனிக்க தொடங்கும் போதுதான் நம் அறிவு கண்கள் திறக்கப்பெற்று பல தகவல்களும் உண்மைகளும் உணரப்பெறுவதோடு ஒரு பொறுப்புள்ள குடிமகனாகவும் உருவாக முடியும். ஒரு பொறுப்புள்ள குடிமகனால் மட்டுமே மாநிலம் பயனுற முடியும். எப்படி ஒரு குடும்பத்திற்கு அதன் வேர் பற்றிய புரிதல் முக்கியமோ அது போன்றதுதான் நாட்டை பற்றிய வரலாறும். அந்த வரலாறு இன்றைய நமது நாட்டின் பல்வேறு நாடுகளுடனான உறவினையும் அதன் மூலம் நமக்கு ஏற்படும் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாட்டையும் புரிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது. வரலாறு என்பது கடந்த நூற்றாண்டின் தகவல்கள் மட்டுமல்ல, காலம் காலமாக நடந்த பல்வேறு சம்பவங்கள் மற்றும் படையெடுப்புகள் போன்ற பல்வேறு விதமான தகவல்களின் தொகுப்பு. இன்றைய நமது நாடு என்பது கடந்த காலத்தில் என்னென்ன அச்சுறுத்தல்களை சந்தித்தது, எப்படியான அந்நிய சக்திகள் ஊடுருவியது, அதன் தாக்கங்கள் எப்படி அமைந்தது என்பதே. நமது நாடு இந்தியா இயற்கை வளம் மிக்க அழகான நாடு. எல்லாவிதமான செல்வ வளங்களும் மிக்க நாடு. கலாச்சாரத்திலும் கலைகளிலும் மட்டுமல்லாது பண்பாட்டிலும் சிறந்து விளங்கிய ஒரு அற்புதமான பிரதேசம். இதன் தொன்று தொட்டு விளங்கும் சர்வதேச வர்த்தக தொடர்புகள் மற்றும் கடல் கடந்த இந்திய மன்னர்களின் படையெடுப்புகளின் மூலம் இந்த நிலப்பரப்பு உலகின் பல்வேறு நாட்டின் மக்களுக்கு இதன் மீதான மோகத்தையும் இங்கு வரவேண்டும் என்ற மன எழுச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. எனவே பூமியின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெவ்வேறு காலகட்டங்களில் படையெடுப்புகள் நடந்தேறியிருக்கின்றன. பெருவாரியான சுரண்டல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆட்பட்டு பெரும் இழப்புகளை சந்தித்து இன்று பாரே வியந்து நோக்கும் வண்ணம் இந்தியர்களாகிய நாம் வளர்ந்து நிற்கிறோம். எத்தனையோ படையெடுப்புகள் நடந்திருந்தாலும் போர்களை சந்தித்திருந்தாலும் சிலவற்றை மறக்கவோ அதன் வடுக்களை மறைக்கவோ முடியாது. அதன் தாக்கங்கள் நூற்றாண்டுகளை கடந்தும் வலிகளின் சாட்சியாகவும் காலம் ஏற்படுத்திய காயத்தின் நீட்சியாகவும் தொடர்ந்து பயணிக்கக்கூடியது. அந்த காலத்தின் நினைவுகளில் சற்றே பயணிக்க எண்ணி அடியெடுத்து வைக்கும் போதே மனதினுள் ஏற்படும் அதிர்வுகள் பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்குகின்றன. ஆனாலும் துணிந்து சென்று மனதை சற்றே திடப்படுத்திக் கொண்டு நுழைந்து பார்ப்போம். 14ஆம் நூற்றாண்டு. எல்லா காலங்களிலும் நடக்கும் தினசரி நிகழ்வுகளே நடந்தேறி கொண்டிருந்த காலம். மத்திய ஆசியாவில் 3 இனக்குழுக்கள் அதிகாரத்திற்கான தாகத்திலும் மோகத்திலும் உழன்று கொண்டிருந்தன. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் வெறியில் இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 3 குழுக்களுமே தங்களுக்கான நிலப்பரப்பை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உழன்று வந்தன. உசபெகிஸ்தான் பகுதியை சேர்ந்த பல மன்னர்களுக்கு டிரான்சோக்சியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற வெறி. இவர்கள் சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள். அடுத்து சஃபாவிட் அரசிற்கு சொந்தமான நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஈரானின் அரசுகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன. இவை அனைத்தும் ஷியா பிரிவை சேர்ந்த முஸ்லிம்கள். 3வது துருக்கியை சேர்ந்த ஓட்டோமான் பேரரசு.
இதனை ஆண்ட சுல்தானுக்கு யூரோப் மீது தீராத ஆசை. இந்த 3 பிரிவினருக்கும் அவர்களுக்குள் எந்தவிதமான சண்டைகளும் இல்லை என்றாலும் மொத்தமாக ஆசியாவை கைப்பற்றி அதற்கான டானாக திகழ வேண்டும் என்ற பேராசை. உலகில் தலைவன் என்ற ஒற்றை சொல் உருவான காலத்திலிருந்தே அதை தக்க வைத்துக் கொள்ள நாடுகளை பிடிக்கும் ஆர்வம் மனிதனுக்குள் தோன்றிவிட்டது எனலாம். இப்படியாக உலகம் முழுவதும் எல்லைகள் விஸ்தரிப்புக்கான படையெடுப்புகளும் போர்களும் நடந்தேறிக் கொண்டிருந்த காலம் நாம் நம் இந்தியாவிற்கு வருவோம். 1398ஆம் ஆண்டு இந்தியாவின் டெல்லியை ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரான சுல்தான் நசீருத்தீன் துக்ளக் ஆட்சி செய்து வந்தார். அந்நாட்களில் டெல்லி சுல்தானகம் என்பது ஒரு இஸ்லாமிய பேரரசு ஆகும். இது தில்லியை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இது விரிவடைந்திருந்தது. துக்ளக் அரசமரபு நடுக்கால இந்தியாவில் தில்லி சுல்தானகத்தை ஆண்ட 3வது அரசமரபு ஆகும். தில்லியில் இந்த அரசமரபின் ஆட்சி காலமானது 1320ஆம் ஆண்டு கியாதல் தீன் துக்ளக் என்ற பட்டத்துடன் காசி மாலிக் அரியணைக்கு ஏறிய போது தொடங்கியது. முகமது பின் துக்ளக்கால் தலைமை தாங்கப்பட்ட ஓர் ராணுவ படையெடுப்பின் மூலமாக இந்த அரச மரபு அதன் நிலப்பரப்பை விரிவாக்கிக் கொண்டது. 1330 மற்றும் 1335 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் இது அதன் உச்சபட்ச பரப்பளவை அடைந்திருந்தது. இந்த குறுகிய காலத்திற்கு பெரும்பாலான இந்திய துணைக்கண்டத்தை இது ஆட்சி செய்தது. நசருதீன் முகமது ஷா என்று அழைக்கப்படும் நசீர் உத்தீன் மஹமூத் ஷா துக்ளக் இவரது ஆட்சி காலம் 1394 பிப்ரவரி முதல் 1413 வரை. இவர்தான் இஸ்லாமிய டெல்லி சுல்தானகத்தை ஆட்சி செய்த இறுதி துக்ளக் வம்சத்தின் சுல்தான் ஆவார். இவரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவை நோக்கி ஒரு புதிய படையெடுப்பு நிகழ்ந்தது. பாரசீகத்திலிருந்து அலெக்சாண்டர் படையெடுப்பிற்கு பின் தொட்டக்குறை விட்டக்குறை என்பார்களே, அதேபோல இந்தியா மீதான படையெடுப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்த காலம். இங்கு நடந்தேறிய புதிய படையெடுப்பை பற்றி அறிவதற்கு முன் கூடுதலாக சில தகவல்களை பார்ப்போம். இந்திய வரலாற்று தகவல்களோடு குறைந்தபட்சம் உலக வரலாற்றின் சில தகவல்களையாவது நாம் அறிந்திருக்க வேண்டி இருக்கிறது. அவற்றை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.